திமுக தான் மட்டும் காலி ஆகல, கூட்டணி கட்சிகளுடைய மான மரியாதையும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்க. அடிமை கட்சிகள்ன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. பிரேமலதா சொன்ன மாதிரி என்ன பெரிய இது, மது போதை கலாச்சாரம் இருக்கு, பாலியல் பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இதுதானே தமிழ்நாட்டுடைய பிரச்சனையே. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள்லாம் சாதாரணமாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு போறீங்க. அதுவும் தான் அடிமையாக இருக்கிறோன்றதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்க. இவர் கமல்ஹாசன் பெரிய கொத்தடிமை, அறிவாலய கொத்தடிமைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய கொத்தடிமை கமல்ஹாசன். தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல், தானும் ஜெயிக்காமல் மற்றவங்களையும் ஜெயிக்க விடாத அளவுக்கு ஒரு கட்சின்ற பேரில் ஒருத்தர் நடத்தின்னு இருக்காரு. இப்போ விஜய் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது டிஎம்கேவுடைய ஸ்லீப்பர் செல்லாக இல்லை திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் இந்த முடிவு எடுத்துகிட்டு நிற்கிறாரா தெரியல. அதில் ஆகச்சிறந்த அடிமை ஓபிஎஸ். அந்த அடிமைக்கு யார்ட்டையாவது இருக்கணும், ஐயோ என்னை யாராவது மேய்க்கணுமே அப்படி இப்படின்னு. அதில் அண்ணாமலை முதற்கொண்டு அது ஒரு மேய்க்கிற வேலை பண்ணாங்க. கொஞ்ச நாள் அங்கே அடிமை இங்கே அடிமை சுற்றி கடைசியில் கொத்தடிமையாக போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அநேகமாக தாவேகா உயிர் பிழைத்து எழுந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு காங்கிரஸ் முயற்சி எடுக்கும். திமுக காங்கிரஸ்காரர்கள் ஓரங்கட்டப்படுவார்கள். என்ன நான் டேஞ்சரான ஆள் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. யார் ஒரு முதலமைச்சர் அப்பான்னு சொல்லிக்கிறீங்க, அப்புறம் நீங்களே டேஞ்சரான ஆள்னு சொன்னால் அது எப்படி? இது என்னை பற்றி நீ கேட்டுப்பாரு, என்ன சொல்கிறா என்னை பற்றி அப்படின்னா என்னன்னு சொல்லன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இது இவர் என்னடா நம்மளை வச்சு செஞ்சுனே இருக்கிறார், ஒன்றுமே பண்ண முடியல. யாரையோ ஓபிஎஸ்லேருந்து எல்லாருமே வேலைக்கு வாங்கிட்டோம், ஒன்றுமே பண்ண முடியலையே. தாவேகால கூட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டோம், ஏன் ஒன்றும் பண்ண முடியலையன்ற கோபம் தனிநபர் தாக்குதலுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் 2026 தேர்தல் பரப்புரை யாருக்கு சாதகமாக இருந்தது சார்? யாருக்கு சாதகமாக இருந்தது பாதகமாக இருந்ததுன்றதை விட யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த 5 ஆண்டு காலத்தில் 2021 வரும்பொழுது மிகப்பெரிய பெருமையோட ஸ்டாலின் தான் வரார், விடியல் தர போகிறாருன்னு ப்ளஸ் கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய மரியாதை இருந்தது. விசிகா, சிபிஎம், சிபிஐக்கெலாம். இது எல்லாமே இந்த தடவை பெரிய அளவில் ஒன்றும் இல்லாமல் போனது இந்த 5 வருஷத்தில் நடந்திருக்குது. திமுக தான் மட்டும் காலி ஆகல, கூட்டணி கட்சிகளுடைய மான மரியாதையும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்க. அடிமை கட்சிகள்ன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எதிரில் சொல்கிற அளவுக்கு கபலீகரம் செய்கிறதுன்னு இவங்க தான் கபலீகரம் பண்ணுறது. இவ்வளோ வேலை பண்ணி சீட்டுகளையும் ஒதுக்குனதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பெரும் பாதிப்பு வர மாதிரி தொகுதிகளெல்லாம் ஒதுக்கி ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடிய வேலையை நீ பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் நிச்சயமாக மறுபரிசீலனை பண்ணோம். அநேகமாக தாவேகா உயிர் பிழைத்து எழுந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு காங்கிரஸ் முயற்சி எடுக்கும். திமுக காங்கிரஸ்காரர்கள் ஓரங்கட்டப்படுவார்கள் அப்படின்றது தான். அப்போது திமுக இந்த 5 ஆண்டுகளில் என்ன பண்ணிச்சுன்றதை விட இந்த 5 ஆண்டுகள் திமுகவால் இந்த தமிழகம் என்னென்னலாம் பாடுபட்டுச்சுன்றதை நம்ம நேற்று கூட அந்த திருவண்ணாமலையில் நடந்த அந்த சிறுமிக்கு நடந்த பாலியல் பலாத்காரம் அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுமிக்கு காயம்பட்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியை விசாரணை பண்ணுறது சிறுமி. அதுக்கு குழந்தைகள் நல அலுவலர் ஒருத்தர் கூட இருக்கணும், பெண் அதிகாரி தான் விசாரிக்கணும், டாக்டர்கள் உட்பட. இதெல்லாம் வச்சு தான் பண்ணணும். ஆனால் அது எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆண் அதிகாரிகள் போய் பார்க்குற ஏற்பாடுகள் இருக்குன்றாங்க. இன்றைக்கி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளோதான் கோர்ட்டு கண்டித்தாலும் விசாரணை அதிகாரிகளும் சரி இந்த மாதிரி தவறுகளையும் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ 5 ஆண்டுகளாக நம்ம இவங்க பிரேமலதா சொன்ன மாதிரி என்ன பெரிய இது, மது போதை கலாச்சாரம் இருக்குது, பாலியல் பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்னு. இதுதானே தமிழ்நாட்டுடைய பிரச்சனையே. போதை பழக்கம்ன்ற ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சமூக நீதிக்கு பிரச்சனை, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனை, குடும்ப வன்முறை, தனிப்பட்ட நபர்கள் பாதிப்பு, நாட்டுடைய இளைஞர்கள் இளைய சமுதாயம் பாதிப்பு, மாணவர் சமுதாயம் பாதிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு மது போதை, இந்த கஞ்சா, மெத்து, இந்த கலாச்சாரம் இருக்குது. இதுக்கு எதிராக எல்லாரும் நின்று குரல் கொடுத்து இதை ஒரு பெரிய இதாக மாற்றணும். ஆனால் இந்த அம்மா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. இவங்க யார் அதை பண்ணுறதுக்கு? இவங்களுக்கு யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? மது போதை கலாச்சாரம் ஒரு மேட்ரே கிடையாது, கஞ்சாலாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது?
நீங்கள் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைச்ச ஆதாயத்தை வச்சுட்டு என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. ஆனால் இந்த மாதிரி பேசலாம் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஸ்டாலின் வல்லவர், நல்லவர், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரே நிறுத்தக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்னு பேசிட்டு போங்க. நாங்கள் சிரிச்சிட்டு போகிறோம். ஆனால் இந்த மாதிரி பேசுவவங்க யார் ரைட்ஸ் கொடுத்தது? பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள்லாம் சாதாரணமாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு போகிறீங்க. ஒவ்வொரு குடும்பமும் எப்படி குழந்தைகள் இழந்து 2 வயசு குழந்தைங்க, 2 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்சுருக்கான் ஒரு திமுக ஒரு இளைஞரணி ஒரு ஆள்னா, அப்போ அந்த குழந்தையுடைய பெற்றோர் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய, அதாவது ஒரு நோய்க்கே வந்து செத்து போனால் கூட நிம்மதியாக இருக்கும். 2 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதுன்னா அந்த குடும்பம் வாழ்நாள் முழுவதும் மறப்பாங்களா? உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்குது. பாட்டி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு 15 வயது பெண் கடத்தி ஒரு 8க்கும் மேற்பட்டவர்களால் உங்களுக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி துன்பப்படும்? அந்த பெண் வாழ்நாளில் வேற ஒரு ஆணை எது நிமிந்து கூட பார்க்காது அந்த குழந்தை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வை மனசுக்குள்ளே பதிச்சிரும் உளவியல் ரீதியாக. என்னமோ இந்த அம்மா சாதாரணமாக பேசிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகம் நடக்குது. கூட்டணி கட்சிகளுக்குள்ள இவங்க சீட்டு ஒதுக்குனது, கூடவே இருந்த செவ்வாழைகள் 5 ஆண்டு காலமாக சிலுவை சுமந்தவர்கள் அவர்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு திடீர்னு வந்த புது விருந்தாளிக்கு மாலை மரியாதை 10 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபான்னு கொடுத்ததே எல்லாருக்குமே செம்ம கடுப்பு. அந்த கடுப்பாக திருமாவளவன் அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது அந்த தெனாவட்டா உட்காந்த அந்த இது இருக்குல்ல, அது அதை விட பெரிய வைரல் ஆச்சு. அவரே சொல்லிட்டார் சார், 10 பாட்டு 8 தொகைன்னு சொல்லி வர்ணிச்சிருக்காருல்ல. 10 சீட்டு கொடுத்தனால 10 பாட்டான், 8 சீட்டு கொடுத்தனால 8 தொகையா? அப்போ அவங்க என்ன அகநானூறு புறநானூறா? சிபிஎம்மும் சிபிஐயும் இது வந்து சீவக சிந்தாமணியா மதிமுக? காங்கிரஸ் வந்து குண்டலகேசியா? ஐம்பெருங்காப்பியங்களா அவங்களாம்? ஏதாவது வளர்றது. அதுவும் தான் அடிமையாக இருக்கிறோன்றதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்க. இவர் கமல்ஹாசன் பெரிய கொத்தடிமை, அறிவாலய கொத்தடிமைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய கொத்தடிமை கமல்ஹாசன். ஏன் சொல்கிறேன்னா அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குல்ல கலை உலகில். அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட ஒரு மரியாதை இருந்தது. எல்லாவற்றையும் ஒரு ராஜ்யசபா எம்பின்ற ஒரே இதுக்காக கொண்டு போய் அடக்க வச்சுருக்காரு பாருங்க. நீங்கள் வாழ்ந்தால் மட்டும் போதுமா? உங்களை நம்பி தோல்வியிலையும் வெற்றியிலையும் புயலிலும் மழையிலும் உங்களுக்காக கூடயே நிற்கிற சினேகன், மௌரியா, முரளி அப்பாஸா, அவர், செந்தில் ஆறுமுகம், இன்னும் பிற அவங்களுக்கெல்லாம் ஒரு 5 சீட்டு வாங்கி கொடுத்துடணுமா இல்லையா? உங்களுடைய சுயநலம் உங்களுக்கு மட்டுமே அனுபவிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. அது எப்படி நியாயமாக இருக்கும்? சரி, 5 உதயசூரன் நிற்க சொன்னாங்களா, நிற்க வேண்டியதானே? அவங்களுக்கு சீட்டாக வாங்கி கொடுத்துக்கலாம்ல. ஜெயிச்சா தான் எம்எல்ஏ ஆக போகிறாங்க, அதையும் கெடுத்து விட்றீங்க. அப்போ அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கேட்டால் என் சின்னம் வந்து 40 லட்சம் பேர்கிட்ட போயிருக்குது. அப்போ அந்த சின்னத்தை காப்பாற்றுற வேலையெல்லாம் பண்ணணும். ஒன்று தனியாக நின்றுட்டு இருக்கணும். இல்லை இவர் சீமான் இருக்கார், அவர் நீங்கள் வாரிசு அரசியல் எதிர்க்கிறீங்களா, அவரும் அதானே எதிர்க்கிறாரு. நீங்கள் தமிழ் பேசுகிறீங்களா, அவரும் தமிழ் தேசியம் தானே பேசுகிறாரு. நீங்கள் ஊழலுக்கு எதிரானு சொல்கிறீங்களா, அவரும் அதானே பண்ணுறாரு. அவர் திராவிட கட்சிகள் 2த்தையுமே அவர் எதிர்க்கிறாரு. அவர் கூட போய் நிற்கலாமே. மதவாதத்துக்கு எதிராக நிற்கிறாரு, நிற்கலாமே. மாற்று பொருளாதாரம் சொல்கிறாரு, அவர் கூட போய் நின்றுக்கலாம்ல. சரி, அது கூட வேணாம். நீங்கள் என்ன ஆரம்பித்து டார்ச்சை எதனால் டார்ச்சை வச்சு உடச்சிங்க? அந்த கலைஞரின் மகனாக அப்படின்னு ஒரு வசனம் வரும், அதுக்கு தானே அந்த டார்ச் தூக்கி போட்டு உடைப்பார். அப்போ 2024 இவர் அங்கே போய் சேர்றாரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஏன் நீங்கள் அதிமுக தனியாக தான் நின்றுச்சு, பாஜகவோடலாம் கூட்டணி இல்லாமல் தனியாக தான் நின்னாங்க. பாஜக கூட போயிருக்கலாம்ல. அந்த கலைஞரின் மகனாக அவரை எதிர்த்துருக்கலாம்ல. பாஜகவும் இல்லை, தைரியம் பண்ணிருக்கலாம்ல. அப்போது நீங்கள் கட்சி ஆரம்பித்தப்போ ஆளுங்கின்ற கட்சி வந்து அதிமுக, ஆனால் கட்சி ஆரம்பித்தப்போ நீங்கள் திட்டினது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை. அப்போ இருக்கா? அப்போ அவ்வளோ கடுப்பு கோபம் இருக்கிற திமுக மேலே 2024 போய் சேர்றீங்க. அதிமுக தனியாக இருக்குது, அதிமுக கூட சேர்றீங்கன்னா அப்போ உங்கள் சுயநலம் தானே. விக்ரமில் வந்த லாபம் சொன்னார்ல, நமக்கு போடுகின்ற தூண்டில் புழு அதை கவ்வ மாட்டோம் தான் கவுனிங்கள. விக்ரம்னு ஒரு தூண்டில் புழு போட்டாங்க, கவுனிங்க, அதோட ரெட் ஜெயினில் போய் மாட்டினீங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்களா? அறிவாலய கொத்தடிமைன்னு வாங்கல, அதில் நம்பர் 1 இருக்கார். ஒரு யூனிஃபார்மை மாட்டிக்கின்னு அங்கே செக்யூரிட்டி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அடையாளமே தெரில சார். ஸ்டாலின் கூட நடந்து வரும்போது
அடையாளத்தை இழந்தால் எப்படிங்க அடையாளம் தெரியும்? அடையாளத்தை இழந்து விட்டார். சேகர் பாபு போயிட்டு சோழ மன்னனை விட அதிகமாக கும்பாபிஷேகம் பண்ணன்றார். கும்பாபிஷேகம் பண்ணுறது, குடமுழுக்கு பண்ணுறதுன்றது பக்தர்கள் கொடுக்குற காணிக்கையில் அறநிலைத்துறை அந்த காணிக்கை எடுத்து செலவு பண்ணும். வேலைக்காரன் செய்கிற வேலை அது. ஒரு மன்னன் அவன் நாட்டில் அவன் பண்ணதை கொண்டு போய் இவர் கம்பேர் பண்ணிக்கின்னு இன்னும் பார்த்தாராங்க. சோழ மன்னன் இது கும்பாபிஷேகம் வந்து இது குடமுழுக்கு இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்லாம் பண்ணவே இல்லை. இவங்க வந்து தான் பண்ணுறாங்களா? என்னென்ன வண்டி உருட்டல் ஓட்டுறாங்க பாருங்க. அப்புறம் இன்னொரு போராடலாம் கண்டதை ஏதாவது பேசி சர்ச்சையாகிறதுன்றது இவருக்கு கமல்ஹாசனுக்கு வாடிக்கையாக போச்சு. அதனால் இந்த கூட்டணி கட்சிகள் இவர்கள் எல்லோருமே அம்பலப்பட்டு போய் நிற்கிற நேரத்தில் தான் விஜய் கட்சி அவராவது விஜய் இன்னைக்கு விஜய் என்டிஏ கூட இருந்திருந்தா திமுக கூட்டணி இழுபறி எதுவுமே கிடையாது. 10 சீட்டு எடுத்துக்கங்க, அவ்வளோதான். மீதி எல்லாம் இங்கே வந்திருக்கோம். தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் தானும் ஜெயிக்காமல் மற்றவங்களையும் ஜெயிக்கக்கூடாத அளவுக்கு ஒரு கட்சின்ற பேரில் ஒருத்தர் நடத்தின்னு இருக்காரு. இப்போ விஜய் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது டிஎம்கேவுடைய ஸ்லீப்பர் செல்லாக இல்லை திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் இந்த முடிவு எடுத்துகிட்டு நிற்கிறாரான்னு தெரியல. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு இது வந்து இது என்டிஏ கூட்டணி இவர்களெல்லாம் எதிர்பார்த்தாங்க அங்கே ஒன்றுமே சேர மாட்டாங்க. அதுன்னு இப்போ பெரிய அளவில் ஃபார்ம் ஆகி அதுலேயும் குறிப்பாக டிடிவி வந்து ஜாயின் பண்ணது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. கூட்டணி தொகுதி பங்கீடுல பெரிய சண்டை கிண்டெல்லாம் உருட்டினாங்க. ஆனால் நடந்ததெல்லாம் இங்கே நல்லபடியாக நடந்து தொகுதி பிரிச்சுக்கிறதுலே பிரச்சனை இல்லை. இன்னும் கேட்டால் அதிமுக தன்னுடைய வலுவான தொகுதியில் கூட பிஜேபிக்கும் தமுமுகக்கும் இவங்களுக்கும் கொடுத்தாங்க. அமமுகக்கும் பாமகக்கும் கொடுத்ததை பார்க்குறோம். அவினாசிலாம் அவங்க ஈஸியாக ஜெயிக்கிற தொகுதி 65,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி அது. அதை வந்து எல்முருகனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த அளவுக்கு பாஜக கொடுக்குறது இந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே ஜெயிக்கிற தொகுதியெல்லாம் பிடிங்கிட்டு தோக்குற தொகுதியாக பார்த்து கூட்டணி கட்சிகள் கொடுத்து வச்சுருக்காங்க. அதோடைய ரிசல்ட்டை நம்ம தேர்தலுக்கு பிறகு தான் பார்க்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த தேர்தல் முடிவு விஜய்ன்ற ஃபேக்டர் வந்து பெரிய ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார். பிரச்சாரங்கள் அது ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். இந்த தேர்தலில் தான் தனிநபர் தாக்குதல்ன்றது மிக அதிகமாக இருந்ததை பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நபரை குறி வச்சு அப்பா புள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் பேசுகிறத நம்ம பார்க்கறதே கிடையாது. இந்த தேர்தலில் தான் பார்த்தோம். குறிப்பாக அவர் வந்து தனிநபர் தாக்குதல் பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவர் கொடுக்காத பிரச்சனைகளாக சந்திச்சு இன்னைக்கு ஒரு ஆளுமைக்கு தலைவராக வந்து இந்த பிரச்சாரத்தை எதிர்கொண்டார் சார். இந்த பிரச்சாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் போக போக அவருடைய பிரச்சாரங்கள் மெருகேறினதை தான் நம்ம பார்க்குறோம். நேற்று ஒரு முக்கியமான ஒரு சேனலில் வந்து சர்வே பண்ணதில் பெரிய பிரதான எதிர்கட்சியாக இருக்குது எதுன்னு கேட்டால் இவங்கள சொல்கிறாங்க. யார்? அதிமுக. பிரதான எதிர்கட்சியாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி. பிரச்சாரத்தில் முந்துவது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும். பெரும்பாலும் அந்த அடிமைகள்னு சொன்னாங்கல்ல, அந்த அடிமைகளில் நம்பர் 1 யார் இருந்த அடிமைனா ஓபிஎஸ், நம்பர் 2 அடிமை யாருன்னா செங்கோட்டையன். இந்த மாதிரி இந்த அடிமைகள் சுற்றி இருந்த கூட்டங்கள், இந்த கூட்டங்களை வச்சு நம்ம பண்ணிடலான்ட்டு ஆக்சுவலாக பாஜகவும் அந்த ஐடியா தான் பண்ணாங்க. அதனால தான் ஓபிஎஸ்ஸை உள்ளே திணிச்சுது. ஆனால் வேலை நடக்கலை, எடப்பாடி உறுதியாக இருக்காருன்னு அவங்க நிலைப்பாடை மாற்றிக்கிட்டாங்க. அதில் ஆகச்சிறந்த அடிமை வந்து ஓபிஎஸ். அந்த அடிமைக்கு யார்கிட்டையாவது இருக்கணும், ஐயோ என்னை யாராவது மேய்க்கணுமே அப்படி இப்படின்னு. அதில் அண்ணாமலை முதற்கொண்டு அது ஒரு மேய்க்கிற வேலை பண்ணாங்க. கொஞ்ச நாள் அங்கே அடிமை இங்கே அடிமை சுற்றி கடைசியில் கொத்தடிமையாக போய் ஜாயின் பண்ணிட்டார். அதை வந்து சசிகலாவுக்கே பிடிக்கல. அவங்க பார்த்தா ஓபிஎஸ்ஸை திட்டிட்டு அம்மாங்கிற கட்சி இந்த மாதிரி திமுகவில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா, அவங்க நோக்கம் என்ன அது இதுன்ட்டு இவங்க ஒரு கட்சி ஆரம்பித்து ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்கிற வேலை பண்ணுறாங்க. உங்கள் நோக்கம் என்ன? ஏடிஎம்கே ஜெயிக்கணுமா தோக்கணுமா? கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னீங்க? அதிமுக ஜெயிக்கணும், யார் முதல்வன்றது நோக்கம் இல்லை, அம்மா ஆட்சி மலரணும், திமுக ஆட்சி வீழ்த்தப்படணும், அந்த நோக்கத்தோடைய செயல்படுறீங்க. இந்த மாதிரி தான். அப்போ இவர்கள் எல்லோரையும் ஒரு சேர எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. இவர் ஒரு ஆள் இல்லைன்னா அது ஏடிஎம்கேன்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வந்துடுச்சு. பிரச்சாரங்களில் பெரிதாக ஈடுபடுகிறார். நீங்கள் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்கிறவர் யாருன்னு யாரை கேட்டாலும் கண்ணை மூடிட்டு சொல்கிறது ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி.
ரெண்டாவது யாருன்னு கேட்டால் அண்ணாமலை, இவர் அன்புமணி ராமதாஸ், இப்படி தான் சொல்லுவாங்க. வேறு இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுறதெல்லாம் பிரச்சாரமே கிடையாது. இவர் டெய்லி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வந்து டேஞ்சரான ஆள் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஏங்க யார் ஒரு முதலமைச்சர் அப்பான்னு சொல்லிக்கிறீங்க, அப்புறம் நீங்களே டேஞ்சரான ஆள்னு சொன்னால் அது எப்படி? இது என்னை பற்றி நீ கேட்டுப்பாரு, என்ன சொல்கிறா என்னை பற்றி அப்படின்னா என்னன்னு சொல்லன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இது அந்த மாதிரி யாரும் சுயபெருமை பேசிக்கிட்டு நான் டேஞ்சரான ஆள்னா போங்க, இஸ்ரேல் ஈரான் போகிற போய் நிறுத்துங்க. ஆர்மோஸில் அந்த கப்பலை விட மாட்டேங்கிறாங்க, பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம கப்பலை விட 2 கப்பல் அடிச்சிட்டான். அந்த மாதிரி இடத்துல போய் தைரியமாக பேசுங்க. தைரியமான ஆள் தானே நீங்கள்? தான் சொல்லுவார் வடிவேலு, நீ தான் தைரியமான ஆள் ஆச்சே அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்து இந்த நிலமையில் தான் இருக்கிற நிலமை. இப்போ இவர் பிரச்சாரன்றது வந்து பெரிய அளவில் எடுபட்டு போச்சு. ரெண்டாவது எழுச்சியாக மக்கள் வர்றது. ஒரு பொதுவாக எல்லா கட்சிகளுமே ஆட்களை கூட்டுவார்கள் தலைவர்கள் வரும்போது பேசுறதுக்கு. அதை தாண்டி மக்கள் வர்றதுன்றது தான் ஒரு எழுச்சியாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவருக்கு எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சது. இன்னொன்று பாயிண்ட்டு பேசுறது, சப்ஜெக்ட் எடுத்து பேசுறது. இன்னொன்று அவர் ரொம்ப நீங்கள் அதிமுக விளம்பரமானாலும் சரி, அதிமுக தலைவர்கள் பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும், பாயிண்ட் வச்சு பேசுறது. இது எல்லாம் நடந்து இவர் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஊவாமுள் மாதிரி குத்தினுக்கிறாங்க. ஊவாமுள்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவர் என்னடா நம்மளை வச்சு செஞ்சுனே இருக்கிறார், ஒன்றுமே பண்ண முடியல. யாரையோ ஓபிஎஸ்லேருந்து எல்லாருமே வேலைக்கு வாங்கிட்டோம், ஒன்றுமே பண்ண முடியலையே. தாவேகால கூட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சிட்டோம், இங்கே ஒன்றும் பண்ண முடியலையன்ற கோபம் தனிநபர் தாக்குதலுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவர் கண்டுக்கவே இல்லை. தம்பி உன் அப்பா வயசு எனக்கு, என் அனுபவம் தான் உன் வயசு, அதை விட உன் வயசு கம்மி, இப்படி எல்லாம் கூட சொல்லி கூட திரும்ப திரும்ப கோவமாயிட்டியா அப்படின்ற மாதிரி கண்டதை பேசுறது. அப்புறமா தான் இறங்கி அடிக்க ஆரம்பித்தார். அடித்தா 4-5 வருஷமாக இவங்க அடிக்கிறாங்க. அப்போ அங்கே எப்படி வலிக்கும்ன்றது தெரியல. 2 நாள் அடித்தோடனே கதறல். நாகரிகம் இல்லாதவர், இவர்களுக்கு நாகரிகமே தெரியாது, இது மாதிரி பேசலாமா? ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துட்டு அப்போ நீங்களா ஒன்றுமே இல்லையா? ரோட்டில் குடிச்சிட்டு சண்டை போடுற குடிமகன்களா? நீங்களும் அரசியல் கட்சி தலைவர்கள் தானே, உங்களுக்கும் தொண்டர்கள் இருக்காங்களா? அப்போ என்ன வேணும்? ஃபோட்டோவா காட்டணுமா? விடமாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு ஃபோட்டோ காட்டுறீங்களே, என்ன உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக கிடச்சதா? அது ஊருக்கே தெரியும், அவரே சொல்லிட்டாரு. வயசில் பெரியவங்கன்னா ஆசீர்வாதம் காட்டுற விட தமிழர் பண்பாடுங்க. உங்களை மாதிரி ரகசியமாக போய் விடுறது, ரகசியமாக போய் சாமி கும்பிட்றது, வெளியில் வந்து நான் சனாதனத்தை ஒழிக்கணுன்றது, ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன்றது. இந்த திமுக செட்டு ஃபுல்லாக பாருங்களேன், இந்து மதத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கையும் மற்ற விஷயங்களும், கடவுள் நம்பிக்கை, கடவுள் மறுப்பெல்லாம் தேடுவாங்க. இந்த தீபாவளி வாழ்த்து சொல்ல சொன்னால் அது வடமாநில பண்டிகைன்னுவாங்க. பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லியானா அவர் வந்து இறக்குமதி கடவுள்னுவாங்க. இஸ்லாமு இந்தியாவில் தோன்றுச்சு இல்லை கிறிஸ்துவம் இந்தியாவில் தோன்றுச்சா? இஸ்லாமு கிறிஸ்துவம் இறக்குமதி மதம் தானே. இங்கே இருந்த மற்ற ஜாதிக்காரர்கள், இந்துக்கள், இவங்க தானே இஸ்லாமியில் மதம் மாறினவங்க. இப்போ நாங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி ஏதோ ஒரு இந்துவில் ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் இருந்திருப்போம் தானே. அப்புறம் பெரிய நீதி நேர்மை தேடுறீங்கன்னா எல்லாத்துலேயும் போய் தேடணும். அந்த பேராயர்கள்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சிறந்த ஆட்சி இவர் தான் அப்படின்னு பேசுறது, இது ஒரு மதவாதம் தானே. ஆனால் இந்து மதத்தை ஏதாவது தூக்கிட்டு ஓடிறாங்கன்னா பாரு மதவாதம், தடுத்து விட்டோம் மதவாதன்றது. இப்போ நீங்கள் இஸ்லாம் கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு வருதுன்னா அது கேட்டால் அவர்கள் சிறுபான்மையினர். அது சிறுபான்மையினர்ன்றது உரிமை சார்ந்த விஷயம், அவர்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயம். ஆனால் அவர்களை ஓட்டுக்காக கூட்டு வர்றீங்கன்னா அந்த இடத்துல மதத்தை தானே கூட்டு வர்றீங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? இது ஒன்று. இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் மீறி தான் அவர் நின்று பெரிய அளவில் 10 தோல்வி பழனிசாமின்னு சொன்னாங்க. 10 தோல்விக்கு அப்புறம் ஒருத்தன் நிற்கிறானா அவன் வீரனா? ஒரு தோல்வி கூட சந்திக்காமல் ஒரு சின்ன தோல்வினா தோண்டு ஓடுறிய, நீ வீரனா அப்படின்ற கேள்வி வரும்ல. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். நன்றி.